சிக்கு மிமி ஹாய் சொல்லு. மிமி மதிக்கவே இல்லை சாப்பிட்ற டைம்ன்ற. ஹே மை எஸ்கே ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்றதுனால அம்மா கிட்ட வந்து அப்பம் ரொம்ப நாளாகவே செய்ய சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் வீடு சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கா? நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஹோம் டூர் போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்மா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டீ போட்டுட்ருக்கேம்மா. டீ போட்டுட்ருக்கேன். காஃபி டீ ரெண்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கவின் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்ல, காஃபி எல்லாம் கலந்துட்ருக்கேன். சரி சரி ஓகே. அது போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீ கேட்டிய ஸ்நாக்ஸ் டைமா? எஸ் எஸ். என்னது மைதாவா? ஆமாம் ஆமாம். சரி ஓகே. மைதா கொஞ்சமாக போட்டுக்கலாம். எவ்வளோ போடலாம்? தேவையான அளவு. வேணும்னா அளவுக்கு. இது வந்து வீட்டிலே இருக்கிற இது இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது தான். இது வெளியெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இது பண்ணுறது தான், வீட்டில் இருக்கிறது தான். மைதா மாவு போட்டுக்கிட்டோமா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. இது வந்து அப்பம்னா பழம் வாழைப்பழம்லாம் போட்டு செய்வாங்க, அந்த மாதிரி இல்லை. சும்மா வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிளானது, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது கூட வெல்லம் போடணுமா? ஆமாம், வெல்லம் போடணும். உடச்சி நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் வெல்லம். அதை இது பண்ணி போட்டுக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக லைட்டாக சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதும். உப்பு கொஞ்சம் போட்டாச்சு, சோடா மாவு போட்டாச்சு. அடுத்து நம்ம நல்லா இதை கரைச்சிக்க போகிறோம் கெட்டியாக. முந்திரி கொஞ்சம் போட்டுக்கணும், ஏன்னா முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முந்திரியை வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப செலவுலாம் ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் அது, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இந்த ஸ்நாக்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஃபேவரேட்? என் பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவள் தான் அப்பப்போ இதை கேட்டுகிட்டே இருப்பாள். அதுமாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்களே யார் உனக்கு ரொம்ப ஃபேவரேட்? எனக்கு எல்லாருமே தான் பிடிக்கும். யாராவது ஒரு ஆள் தான், ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் யார் சொல்வீங்க? பெத்த மகளா, இல்லை கணவரா, இல்லை மருமகனா, இல்லை பிள்ளையா, இல்லை குழந்தையா, யார்? எல்லாரும் பிடிச்சிருக்கே தானே இந்த குடும்பத்தில் இருக்கிறோம். யாரையும் பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்களா வெளியால்? என்ன பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு? எல்லாமே நமக்கு பிடிச்சவங்க தான். பொறுப்பான குடும்பஸ்திரி பதில்கள் வருகிறது. சரி, முந்திரி, வெல்லம், மைதா, சால்ட்டு, அப்புறம் சோடா, அவ்வளோதானே? அவ்வளோதான். இதை நல்லா போட்டு கெட்டியாக கரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி. இப்போ கவினுக்கு காஃபி கலந்துட்ருக்கோம். அடுத்து டீ போட்டு வச்சுருக்கிறேன். இவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம். முடியறதுக்கே 6 o'clock ஆகிடும் போலையே? இல்லை அதோ எண்ணெய் போட்டுட்டோன்னா முடிஞ்சிடும். அது எவ்வளோ நேரம்? வெறும் கடாய் தான் இருக்குது, இன்னும் எண்ணெய் ஊற்றலப்பா. ரெடி ஆகிடும். கவினுக்கு காஃபி கலக்கணும்ல, அவன் ஸ்கூல்லேருந்து வந்தான் இல்லையா, எண்ணெயே எடுத்து வச்சுக்கிட்டேன். போதுமா? ஓகே, டன். இப்போ என்னென்ன எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகேவா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டா? கேளு கேளு. பதில் சொல்கிறியா? சொல்கிறேன். ஐயோ, டக்குன்னு எதுவுமே யோசனை வர மாட்டேங்குது. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே போட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயிற கேப்பில் நான் உங்ககிட்ட ஒரு ஜோக் கேட்கட்டா? விடுகதை கேட்கட்டா? கேளு கேளு. ஐயோ, கவினுக்கும் பால் காய்ச்சிக்கிறேன். மீதி பால் மீந்துருச்சு, அதை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தயிருக்காக. ஓகே, கூழ் செஞ்சு வைப்போம். எப்பவுமே கூழ் ஆக்குவோம். இந்த கூழுக்காக தயிர். ஸோ இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெயில் அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காகவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் பார்க்கலாம். என்னம்மா, ஆயில் ஹீட் ஆகிடுச்சா? நல்லா ஹீட் ஆகிடுச்சுமா. இப்போ போட்ட உடனே கூட ஊற்றின உடனே அப்படியே தீந்து போதோ என்னன்னு தெரியல பார்க்குறது. ஏன்னா கொஞ்சம் கவினால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எண்ணெய். இப்போ பாருங்கள், இதில் நல்லா அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஊற்றிக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். அது அப்படியே வெந்து வரும், மேலே வரும்.
அப்போ பாருங்கள். பேன் கேக் மாதிரி, ஆனால் இது ஃப்ரை கேக். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 1 மினிட் இருந்தால் போதுமா ஆயிலில்? கொஞ்சம் நேரம் வேணும், வேகட்டும், நல்லா வேகட்டும். நல்லா ஒரு எண்ணெய் குளியல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள். இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? பஃப்னு இருக்குது பாருங்கள், நல்லா உப்புசமாக. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஸ்வீட். எனக்கு அப்பத்துலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கூட எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு தான் கொடுப்பாங்க. இப்போ எனக்கும் சின்ன பிள்ளை வந்துட்டான், அவன்கிட்ட கொடுத்தா ஆனால் சாப்பிட மாட்டான். ஆமாம், இப்போ இருக்கிற பசங்க பீஸா பர்கர்னு கேட்குதுங்க. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது, எல்லாம் டெக்னாலஜி. ரெடி ஆயிடுச்சா? நல்லா இருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பார்த்தா எனக்கு சூப்பராக இருக்குது. பா நல்லா இருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு, செம சூடு. சூப்பராக இருக்குது. நீங்களே சாப்பிடுங்க. எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. பாய் பாய்.